First of all, let us see what is benchmarking. Benchmarking என்ன அப்படின்னா how to improve ourselves, that is from learning from others. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க அப்படின்னா how you can improve yourselves by seeing the other organizations. For example, if you are working in an industry, நீங்கள் மற்ற டாப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்து அங்கே எது பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ப்ராக்டிசஸ் எல்லாம் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து you have to implement those techniques in your organization to become the best. இதுதான் benchmarking. Next we shall see what is benchmarking definition. Benchmarking ஓட process என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா improving your performance, that is there must be some continuous improvement in your performance. எப்படி நீங்கள் continuous improvement பார்க்க முடியும் உங்களோட ஆர்கனைசேஷனில் அப்படின்னா you have to identify, understand and adapt. When you see the top companies, you have to identify what are the process going on in their company to become the best. Then you have to understand those practices. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராக்டிசஸை உங்கள் ஆர்கனைசேஷனில் நீங்கள் அடாப்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு புட் இன் யுவர் கம்பெனி தோஸ் ஸ்டெப்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா யுவர் கம்பெனி ஆல்சோ வில் ஸ்டார்ட் டு இம்ப்ரூவ். ஃபார் எக்ஸாம்பிள் சே ஏபிசிடி ஒரு 4 கம்பெனி இருக்குது அப்படின்னா யூ ஆர் இன் டி கம்பெனி அண்ட் கம்பெனி ஏ இஸ் த டாப். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வாட்ச் ஆல் தி strategies which are followed in company A to become the best. Those practices should be followed in your organization to become the best. This is what benchmarking is. Next, benchmarkingல important thing என்ன அப்படின்னா you have to start comparing your organization with the top organizations. Once you start comparing your organization's performance with the other, you will know the metrics where we are lagging. நீங்கள் எப்படி எந்த இடத்துல lag ஆகுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். So how will you start compare? Now in what ways you can compare your organization with others? Why they are better compared to us? ஏன் அந்த ஆர்கனைசேஷன் நம்மளை விட பெட்டராக இருக்குது அண்ட் how they are better, எந்த விதத்தில் அவங்க வந்து பெட்டராக இருக்காங்க அண்ட் வாட் கேன் வி லேர்ன் ஃப்ரம் தம், வாட் கேன் வி லேர்ன் சம்திங் நியூ ஃப்ரம் தட் ஆர்கனைசேஷன், ஹவு வி கேன் கேட்ச் தம் அப், அவங்களோட ஃபாஸ்ட்னஸ்க்கும் அவங்களோட மார்க்கெட் ரேஞ்சுக்கும் நம்மளால எப்படி கோப்பப் பண்ண முடியும். ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் லேர்ன் அண்ட் வி கேன் பிகம் தி பெஸ்ட் இன் ஆர் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இஸ் பெஞ்ச்மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூ ஹாவ் டு அட்மிட், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அட்மிட் தட் someone else is better at something. இதை நீங்கள் அட்மிட் பண்ணணும். இஃப் யூ ஆர் ரன்னிங் அன் ஆர்கனைசேஷன் யூ கேனாட் சே தட் யூ ஆர் பெஸ்ட் இன் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு திங்க் தட் சம்திங் இஸ் லேகிங் இன் அஸ். நம்ம வந்து டாப் கிடையாது, வி ஹாவ் டு லேர்ன் சம்திங் நியூ ஃப்ரம் அதர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஹம்பிளாக அட்மிட் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் லேர்ன் சம்திங் நியூ ஃப்ரம் தி டாப் ஆர்கனைசேஷன்ஸ். Next, benchmarking or features. When you see the features of benchmarking, there are 3. The first one is continuous method of measuring and comparing. That is what I told previously, how you have to continuously measure the things happening in the other industry and how you start comparing எது நம்மக்கிட்ட இல்லை, அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த ப்ராசஸை எப்படி நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வரது, இதுதான் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்ற கம்பெனிஸை பார்த்து அந்த ப்ராசஸை கண்டுபிடிக்கும்போது உங்ககிட்ட என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறது யூ கேன் ஃபைண்ட் இட் ஈஸிலி. யூ கேன் ஃபைண்ட் தி பர்ஃபார்மன்ஸ் கேப் இன் யுவர் ஆர்கனைசேஷன் when you start comparing. So once when you know the performance gap, you can now find where you are lagging. ஸோ மற்ற ஆர்கனைசேஷன் பார்த்து எங்கே நீங்கள் லேக் ஆகுறீங்க அப்படிங்கிறத you find it, fill the gap. அதை கண்டுபிடிச்சி யூ ஸ்டார்ட் ஃபில்லிங் யுவர் கேப், ஆட்டோமேட்டிக்கலி யுவர் பர்ஃபார்மன்ஸ் வில் பி இம்ப்ரூவ். when you see there are a lot of benchmarking options in the world. For example பார்த்தீங்கன்னா டொயோட்டா பார்த்தீங்க அப்படின்னா they'll have ப்ராசஸில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. when you take Intel, அவங்க பார்த்தீங்கன்னா டிசைனில் அவங்க வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க. when you go for Motorola, ட்ரைனிங் பண்ணுறதுல they'll be best. இப்படி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் they'll be having some best benchmarks. இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் you have to just see எது பெஸ்ட்டு எந்த ஆர்கனைசேஷனில் அப்படிங்கிறத பார்த்துட்டு you have to just bring out the performance to your organization. This is what benchmarking. Why you are going for benchmarking? எதுக்காக நம்ம benchmarking போகிறோம் அப்படின்னா you have to improve your performance. எப்படி performance improve ஆகும் அப்படின்னா latest trends உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். When you start comparing the other organizations, you will come to know what is the latest trend followed in those organizations to compete in the market. அது தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக you can also compete in the market by improving your quality in the organization. அதுக்கப்புறம் செகண்டாக ஏன் பெஞ்ச்மார்க்கிங் போகிறோம் அப்படின்னா
customers' expectations are very high. Day by day, the customers' expectations are becoming very higher because technology is developing. ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகுதோ அவங்களும் கஸ்டமர்ஸும் ஸ்டாண்டர்டாக ப்ராடக்ட்ஸை எதிர்பார்ப்பாங்க. ஸோ பீப்புள் ஈவன் see the color, the design, everything. ஒரு ப்ராடக்ட்னு இருந்துச்சுன்னா the people are attracted by color, the design, everything. ஸோ ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் பார்த்த உடனே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அதில் நம்ம ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் ஃபார் பெஞ்ச் மார்க்கிங். இன்னும் டீப்பாக நம்ம ஏன் பெஞ்ச் மார்க்கிங் போகிறோம் அப்படின்னா, ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸு. ஒன்று நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத we can be aware of what is happening inside our organization. நம்மளுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், how we can improve in our organization. இன்னொரு வே என்ன அப்படின்னா, you can have a better awareness of the best that when you compare with the other organizations, what people are doing, what they are doing for improvement, how well they are doing in the other organizations. இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பெஞ்ச் மார்க்கிங்கில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெஞ்ச்மார்க் நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பெட்டராக இருக்கும். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். when you do benchmark you'll have lot of trial and errors. நீங்கள் கொடுக்குற ஐடியாஸை they won't accept it immediately. managers they'll have a lot of trial and error methods. திரும்பவும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத செக் பண்ண சொல்லுவாங்க. you will gain lot of experience from this benchmarking. Next, there are 3 major advantages for your benchmarking process. ஒன்று உங்கள் ப்ராடக்ட்டும் ப்ராசஸும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டிக்கலி யுவர் டைம் அண்ட் காஸ்ட் இஸ் ரெடியூஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஏன்னா நீங்கள் அவங்கள பார்த்து ஜஸ்ட் யூ ஆர் இம்ப்ளிமெண்டிங். ஸோ காஸ்ட்டு டைம் எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே the competition comes inside you. Once you start competing with the other organizations, once you will become the best in the market. ஓவரால் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்கிங் ப்ராசஸ் அப்படின்னா, யூ ஹாவ் அ பிளான், அனலைசிஸ், இன்டகிரேஷன், action, then finally comes the maturity. So while doing a planning, first you have to identify what type of benchmarking நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த விதத்தில் ஒரு பெஞ்ச்மார்க்கிங்கை ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்கிறத நீங்கள் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட், பிளான் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை விச் காம்படிட்டிவ் கம்பெனி யூ ஆர் கோயிங் டு கம்பேர். யாரை கம்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ஃபைண்ட். ஒன்ஸ் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் தம். என்னெல்லாம் டேட்டாஸ் வேணும், எந்த மெத்தடில் அவங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க, அவங்க ரா மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கெட்டிங் த டேட்டாஸ் யூ கேன் நவ் இம்ப்ரூவ் யுவர் கரண்ட் பர்ஃபார்மன்ஸ். உங்களோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் இம்ப்ரூவிங் யுவர் கரண்ட் பர்ஃபார்மன்ஸ், your gap will be started to fill. உங்களுக்கு என்ன கேப் இருக்கோ உங்கள் ஆர்கனைசேஷனில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஆஃபன் கம்யூனிகேட். என்ன பெஞ்ச்மார்க் ஃபைண்டிங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட உங்களுக்குள்ளே யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஒன்ஸ் கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் எஸ்டாப்ளிஷிங் யுவர் கோல்ஸ் இன் தட். ஆட்டோமேட்டிக்கலி once goals are established, you can start doing the action plans. என்னன்னு சொல்லிட்டு நீட்டாக action plan போட்டு you can implement those strategies followed in the other organizations. Once the action plan is developed, you can have the progress. எப்போவுமே ஒரு பெஞ்ச்மார்க்கிங் ப்ராசஸ் போட்டுட்டு யூ ஷுட் நாட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஒன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஹாவ் டு மானிட்டர் தட் கண்டினியூஸ்லி. என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டுருக்கா, வெதர் வி ஷுட் ஹாவ் எனி சேஞ்சஸ் இன் தட் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு நோட்டிஃபை. தட் இஸ் அ மீனிங் ரீகாலிப்ரேட். ஒன்ஸ் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஃப்ரேம் பண்ணதை. போய் ஏதாவது பெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ரீகாலிப்ரேட் இட் அகெயின் அண்ட் ஒன்ஸ் அகெயின் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் தி ப்ராசஸ். Once you started doing this, you will attain the maturity level. That is, you have attained the position which you have aimed for. This is what the process of benchmarking is.